நீலகிரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவது குறித்து பேக்கரி உரிமையாளர்களுடனான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ஊட்டி நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஊட்டியிலுள்ள பேக்கரி உரிமையாளர்கள் உடனான விழிப்புணர்வு கூட்டம் நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு அவர்கள் தலைமையில் நடந்தது. மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் மைத்திலி, மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் ராமசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக நெல் ஊமி, கோதுமை ஊமி, கரும்பு சக்கை, தண்டு, புளியங்கொட்டை, வேர்க்கடலை ஓடு, தேங்காய் நார், வாழைத்தார் உள்ளிட்ட வேளாண்மை சார்ந்த கழிவுகளை கொண்டு டீ கப்புகள், ஸ்பூன்கள், தட்டுகள், கண்டெய்னர்கள், மண் கப்புகள், பேப்பர் ஸ்ட்ராக்கள், மரக்குச்சி தட்டுகள், ஸ்பூன்கள், பேப்பர், காட்டன் மற்றும் பயோ குப்பை பைகள் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பிளாஸ்டிக்கிற்கு மாற்றான பொருட்களை தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள் தங்களது பொருட்களை குறித்து பேக்கரி உரிமையாளர்களுக்கு விளக்கமளித்தனர். வர்க்கி, சாக்லேட் உள்ளிட்டவைகளை பேக்கிங் செய்ய எந்த மாதிரியான மக்கும் வகையிலான பேக்கிங் கவர்கள் பயன்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடையிலேயே வச்சு பேக்கிங் பண்ண சில இடத்துல தான் நாங்கள் அந்த கவரெல்லாம் சீஸ் பண்ணோம். மற்றபடி ஏற்கனவே கம்பெனியாக ரன் ஆகிற பேக்கிங் பண்ணுற டீ தூள், காஃபி தூள் பேக் பண்ணுற இடத்துல பண்ணலை. இவர் சொன்னதை கூட பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்ன்றது ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டு வாங்குறது தான். என்னன்னா இது மறுசுழற்சிக்கான மறு பயன்பாட்டுக்கானதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இதில் எடுத்துட்டு இந்த இதை சேர்த்து வச்சு கவர்மெண்ட்டே கொடுக்கணும். புதன்கிழமை மதியானமும் சனிக்கிழமை மதியானமும் வீடுகள் தோறும் வருகிற தூய்மை பணியாளர்கிட்ட இதை கொடுக்கணும். The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.